வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது அபூர்வ ராகங்களில் ஆரம்பித்து இன்றைக்கி ரிலீஸ் ஆன கூலி வரைக்கும் நூற்றுக்கணக்கான படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெற்றிகரமான படங்கள். ஆரம்பமே அற்புதமான ஒரு படம் அபூர்வ ராகங்கள். கே பாலச்சந்தருடைய குட்டி நடிக்கப்பட்ட ஒரு படம். அதுக்கு ஏகப்பட்ட இன்னைக்கும் ஃபஸ்ட் கிளாஸான வரவேற்புகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதிசய ராகம், ஆனந்த ராகம், அது அபூர்வ ராகம். அது யாருப்பா? அது ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இன்னைக்கு இருந்தாலும், இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்க கூலி படம் அதில் மிகப்பெரிய ஒரு தூக்கி நிறுத்தப்பட்ட கேரக்டர்ஸ், எதிர்பாராத ஒரு கதை, ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு பாராட்டுக்கள் இன்றைக்கி குவிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆமாம், இந்த வருடத்தோடு இந்த மாதத்தோடு 50 வருஷம் பூர்த்தி செய்கிறார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். அவர் சினிமா துறைக்கு 50 வருஷம் ஆச்சு. உண்மையிலே இந்த அளவுக்கு நீண்ட காலத்தில் நிலைத்து நின்ற, குறிப்பாக கதாநாயகர்களாக நிலைத்து நின்ற ரொம்ப ரொம்ப அரிது. கமல்ஹாசன் நிலைச்சிருக்கிறார். ஆமாம், மற்றபடி எல்லாரும் நிலைச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலுமே கூட வயதுக்கு ஒத்து வரவில்லை. உயிரோடு இருக்கணும் இல்லையா? உயிரோடு இருந்தால் தான் அதை நம்ம காட்ட முடியும். அந்த வகையில் ரஜினிகாந்த் மிக அதிர்ஷ்டக்காரர். 50 வயதை பூர்த்தி செய்து விட்டார். சினிமா துறையில் நுழைந்து ஆரம்பத்தில் ஒரு சின்ன கேரக்டர், அப்புறம் அடுத்தடுத்து வில்லன் கேரக்டர், அப்படி இருக்க 16 வயதுல அற்புதமான ஒரு கேரக்டர் இருக்க அப்படியே கதாநாயகனாக மாறிய ஒரு கேரக்டர். அப்படியே போய் பைரவிங்கிற கான்செப்ட், மற்ற ஷோன்ஸாக இன்னைக்கு வரைக்கும் கதாநாயகன் தான். ஆமாம், வயசு 70க்கு மேல் ஆனாலும் கூட அந்த வயதான தோற்றம் இல்லாத ஒரு நிலைப்பாடு, உடம்புக்குள் ஒரு சுறுசுறுப்பு அது வேணும். உடம்பு ஒத்துழைக்கணும், மனசு ஒத்துழைக்கணும். இன்றைக்கும் காதல் செய்யக்கூடிய நாயகனாக படத்தில் 50 வருஷம் முடிஞ்சது. எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல. இன்றைக்கி ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. இப்போது சமீபத்தில் கடைசி இந்த கூலியை படத்தை பார்த்துட்டு பல பேர் பாராட்டியிருக்கிறாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு ஒவ்வொரு படத்திலையுமே ஒரு பாராட்டப்படாத படங்கள், ரசிகர்களால் தூக்கி நிறுத்தப்பட்ட படங்கள், ரசிகர்களுக்காகவே இவர் நடித்த ஒரு படங்கள், அப்புறம் ரஜினிக்காகவே ஓடிய படங்கள். ராஜாதி ராஜாலாம் ஒன்றுமே இல்லை, குப்பையான கதை. ரஜினிக்காக ஓடிய படங்கள், ரசிகர்களுக்காக இவர் நடித்த படங்கள், அப்புறம் பாக்கி டைரக்டர்களுக்காகவே நடித்த ஒரு படங்கள் சொல்லிவிட்டு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சமயம். எப்படியோ 50 வருஷத்தை பூர்த்தி செய்தார். இன்றும் சூப்பர் ஸ்டாராக இருந்து கொண்டிருக்கிறார். அதான் பாராட்டக்கூடிய